உணர்வுகளை சமாளிக்க உதவும் வழி. மற்றவரின் கண்களிலிருந்து பார்ப்பது ஒரு வழி. நாமே நம் உலகத்தில் மட்டும் சிக்கிக்கொண்டால் ஒருவரை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தன்னடக்கமும் குன்றி கோபம், வருத்தம், மன அழுத்தம் எல்லாம் அதிகமாகிவிடும். ஆனால் ஒருமுறை நம்மை தாண்டி அவருடைய நிலை என்ன, அவர் ஏன் அப்படி பேசுகிறார் என்று நினைத்து பார்க்கிறோம் என்றால் நாமே நம் மன அழுத்தத்தையும் குறைக்கிறோம். அப்படி மற்றவரின் பார்வையிலிருந்து பார்ப்பது நம் உணர்வுகளை மேலாண்மை செய்ய உதவும். குற்றம் சொல்லும் மனநிலையை விட்டுவிட்டு புரிந்து கொள்ளும் மனநிலையை வளர்க்கிறது. உணர்வு மேலாண்மையில் உணர்வு பகிர்வு ஒரு பாலம் போல செயல்படுகிறது. அது நம் உணர்வுகளையும் மற்றவர்களின் உணர்வுகளையும் இணைத்து குற்றம் சாட்டுதலை புரிந்துணர்வாகவும் சண்டையை கருணையாகவும் மாற்றுகிறது.